கட்டிக்கும் திட்டிக்கும் மீன் குழம்பு வச்சாச்சு. கூட மீனா உங்களுக்கா? ஏங்கப்பா, என்னது? கிட்டிக்கும் கட்டைக்கும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அவள் அண்ணன் பசஞ்சுக்கு இருக்காரு. வாடா கட்ட. அப்படி தட்டை எடுத்து சாய்ச்சி விடணும். கூட்டு பொரியல் சாப்பிட்டு வாங்கிப்பா. இல்லை, அவர்களுக்கு பொரியல் மாதிரி இந்த எலும்புலாம். சாப்பிடுவா கட்ட, சாப்பிடுவா சாப்பிடு. ஓ உங்களா சாப்பிடு. நீ இவ்வளோ தூரம் என்னை கவனிப்பேன்னு தெரியலையே. எந்தா வா 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 கட்ட. சாப்பிடு போ. அதை எடுத்து கொடு, அவள் தான் சாப்பிடு. மரியாதை மரியாதை, கட்டை குட்டிக்கு மரியாதை. இதான் என்கிட்ட பிடிக்கும், கட்டியும் திட்டியும். அவனா சாப்பாட்டில் வாய வைக்க மாட்டான். நான் சொல்லணும் அவன்கிட்ட. ஏமா நம்ம சொல்லணும், இல்லைன்னா வாய்க்க மாட்டான். ஏப்பா சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் மதிப்புலாம் வாங்கிக்கோங்கப்பா. மறுசோறு வாங்கிக்கோங்கப்பா. மறுசோறு வாங்கிக்கோங்க. எல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும் எல்லாரும். திட்டி குட்டி பாய் அடிச்சு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. பா வாத்து பாய்ஸ் பா பா வாத்து பா 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 வா 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 நான் இருக்காங்களோ காலையில உள்ளூர போறேன். பா 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 பேக் 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 பேக். நல்லா சாப்பிடுங்கப்பா. பா பா பா. எதையை விட்டு எழுத தள்ளக்கூடாதுடா, ஒழுங்கா சாப்பிடுடா. இது இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். கட்டை எவ்வளோ ஸ்பீடாக சாப்பிடலாம், திட்டி எவ்வளோ ஸ்லோவாக சாப்பிடுவான்ட்டுமா. இருங்க சார் தோற இருங்க தோற. ஸோ வாங்கிக்கிறீங்களா? டீனா சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடிக்கிறேன் கண்டிப்பாக. இது படுத்துக்கு எப்படி ஸ்டெயினாக சாப்பிட்றாரு. சில நாய்க்குட்டிலாம் அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது மேலே கை வச்சா கடிச்சிடும். இவனை கடிக்க மாட்டானுங்க. நானே இவனை இப்படி போட்டு அடிப்பேன், இவனி இப்படி போட்டு அடிப்பேன். இது எதுவும் பண்ண மாட்டானுங்க சில பிள்ளைங்க. அது பழக்கிறது அப்படி. அவங்க நாய்க்கு சோறு வைக்கல, ஐயோ கடிச்சு விடும் அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணாக்கா அது அதை ஃபாலோ பண்ணிக்கிறான். கட்ட மறுசோறு வாங்குறாரா? கிளைய நல்லா நீட்டாக சாப்பிட்றாரு பாரு. கிளைய இதெல்லாம் சாப்பிட்டா மறுசோறு சாப்பிடு. திட்டிய பாரு எங்கிரு. என்னடா கட்டை வாங்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் குட்டி, என்னடா இந்த தட்டு தட்டுற? வச்சுட்டு எல்லா சாதத்தையும் அதையும் எடுத்து ரெண்டுக்கு ஆளுக்கு பாதி வச்சு. அதுக்குள்ளே கதையை போச்சு.
பசி டிட்டி அதை ரொம்ப சாப்பிட முடியாது. கட்டை சாப்பிடலாம். அது இலையில வச்சிடாத கரண்டியா. கட்டை படுத்துக்கே சாப்பிட்ற ஸ்டைலில் பாரு. நான் சாப்பாடு தரேன் மரியாதை. எவ்வளோ ஸ்டைலிஷாக படுத்துக்கிட்டு எவ்வளோ அருமையாக வந்து நிதானமாக சாப்பிட்டுக்கிருக்கா. வாத்து பாயசுக்கு காதில் விழுகலை போல. பா 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 இதெல்லாம் வந்து பான்னு சொன்னாலே முடியாது. மற்ற நேரத்தில் இங்கே தான் வந்து கிடப்பாங்க. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்ட்டு இப்போ வர மாட்டேங்க சாப்பாடு போடும்போது. சாப்பிட்றேன். கட்டையை சாப்பிட விடாமல் பண்ணு. என்ன பண்ணணும்? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏய் சாப்பிடக்கூடாது. திட்டியா தனியா வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காப்புல. இலையை விட்டு வெளில வந்துருச்சு பாரு. அவனுக்கு என்னன்னா கட்டை வந்து மசூர் வாங்கி நல்லா வாங்கி சாப்பிட்டல, இவனுக்கு பொறாம அதை பார்த்துட்டு நம்ம வாங்கணும் வாங்கணும்ட்டு. தண்ணி பிடிச்சி சாப்பிடுவோம். தண்ணி. அம்மா இது இப்பதான் சாப்பிட்றான். நண்டுலாம் கடைசி சாப்பிடுவான் போல. இங்கே எப்படி இது பண்ணி வச்சுக்கிறான். திட்டி இலைய பாரு, கட்டை இலைய பாரு. கட்டை நீட்டாக சாப்பிட்றான். டிட்டி பாரு செதற வச்சு சாப்பிட்றான். என்னவா தண்ணி 2 சம்பு தண்ணி கொண்டாந்து ஊற்று. இந்தா அவனை வச்சு படுக்கையை விட்டு எந்திரிக்கலையே தலைவர். படுத்துக்கேல சாப்பிட்றாரு. இங்க பா வாத்து பாய்ஸ் பா பா. ஓ குளிச்சுக்கு இருக்குதுங்களா? நாய்க்குட்டிங்களை பற்றி நான் எப்போ பேச வந்தாலும் சரி எல்லா நாய்க்குட்டிங்களுக்கும் ஒரு வாய் தண்ணி வைங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக தண்ணி குடிக்குங்க. இல்லை ப்ரீடாக ஏதாச்சும் ஒரு ஃபாரின் டாகாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்ட்ரீட் டாகாக இருந்தாலும் சரி, சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் வைக்கிறோம். கட்டை இன்னும் சாப்பிட்டு தான் இருப்பாப்பேன். அதெல்லாம் சுத்தமாக வலிச்சாச்சா? சுத்தமாக வலிச்சாச்சா? கட்டையும் டிட்டியும் சாப்பிட்ற ஸ்டைலு. சாப்பிட்டு போய் ஃபேனுக்கு கீழே போய் படுத்துற. ஏய் டிட்டி இங்கே வா, உள்ளே போகாத. இங்கே இங்கே படு, ஃபேன் போட்டு வரேன். இங்கே படு. கட்டை உனக்கு தண்ணி வேணாமா? இந்தா தண்ணி குடி வா. இந்தா தண்ணி. தண்ணி குடிக்காம போயிட்டா? இந்தா தண்ணி. தெரியலையா? தண்ணி தெரியலையா? இந்தடா 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 தண்ணியா? தண்ணி குடி. தண்ணி என்னவா? தண்ணி பாக்குறானா இல்லையா? இப்பதான் பாக்குது. தண்ணி பார்க்கல. அப்படியே எடுத்துட்டு வந்து ஓரமா வச்சிரு. நைட்டு சாப்பாடு இந்த இலையிலே போட்டுறோம். அப்படியே ஓரமா வச்சிரு. இப்போ இதை வந்து வாத்து பாய்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. அப்படி செதறுது. மெதுவா தனைச்சு கிட்ட கிட்ட அப்படி வச்சு கூட்டணும். மெதுவா சாதத்தை வந்து செதறடிக்க கூடாது. ஒரு இடத்துல அப்படி இங்கிட்டு கொண்டு வந்து ஓரமா இங்கே கொண்டு வந்துரு. வாத்து பாய்ஸ் வந்தாங்கன்னா சாப்பிட்ருவாங்க. எவ்வளோ தண்ணி குடிக்கிறேன் பாரு. அப்போ தண்ணி இருந்தது தெரியல டிட்டி இது கட்டைக்கு. சொன்னேன்ல, என்ன ஒரு நாய்க்குட்டியாக இருந்தாலும் சாப்பிட்டு கண்டிப்பாக தண்ணி குடிக்குன்ட்டு
சாப்பிட்டியா சாப்பிட்டியா தண்ணி ராக்கி ம் மார்க்கு கட்டையாகி போயிட்டான் இப்போ மார்க் மூஞ்சியை பாருங்க வீங்கி எப்படி இருக்குன்னு ஓகே முகமெல்லாம் ஒரே காயம் இங்க எல்லாம் தண்ணியை கொண்டாந்து வெளியே வச்சுடா தேவைப்படும் போது வந்து குடிச்சிடுவாங்க அது அவங்க வாத்து பாயசம் வந்து குடிப்பாங்கல்ல கட்ட முடியுது கூட பரவாயில்லன்றான் வாத்து போய் அப்படியே வயிற்றுக்குள்ள சாப்பிட்டு எல்லா சாப்பாடு தண்ணிக்குள்ள விட்டுருவாங்க போல அப்படியே தெரியும் எல்லாம் சாப்பாடு ஓகேயா ம் சாப்பாடாச்சா சாப்பாடாச்சா